உங்களில் நிறைய பேர் ப்ளவுஸில் ஆம் ஹோல் மார்க் பண்ணும்போது இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நான் ஏற்கனவே ப்ளவுஸில் பர்ஃபெக்டாக எப்படி ஆம் ஹோல் மார்க் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருந்தேன். உங்களில் சிலர் புரியலைன்னு சொல்லியிருந்தீங்க. புரியாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. நம்ம எப்பயுமே ஆம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ்லேயோ இல்லை நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்தோ ஆம் ஹோல் மார்க் பண்ணுவோம். நான் ஆம் ஹோலோட அளவு 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களில் நிறைய பேர் இப்படி தான் ஆம் ஹோலோட அளவு மார்க் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதிரி அளவு நம்ம மார்க் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த 8.5 இன்ச்சை ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி மார்க் பண்ணுறதுனால நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே இடுப்போடைய அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ இன்ச் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 9.25 இன்ச் இருக்குது. இதே 9.25 இன்ச் அகலம் நமக்கு மேலேயும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 இன்ச் நமக்கு அகலம் இருக்குது. இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஆம் ஹோல் லூஸ் அதிகமாகவே வரும். இப்போ கீழே 9.25 இன்ச் அகலம் இருக்கா, அதே மாதிரி நம்ம மேலேயும் 9.25 இன்ச் அகலம் இருக்காங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணணும் ஆம் ஹோலோட அளவு. இப்போ மேலே அகலம் 9.25 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே 8.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ கிராஸாக வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஆம் ஹோல் லூஸ் நமக்கு வரவே வராது. கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தள்ளி மறுபடியும் ஒரு 8.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடு போடுங்க. அப்போ தான் அந்த கீழே உள்ள நீளமும் நமக்கு மாறாமல் அப்படியே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.